மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் என்ன அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருவாதிரைனா என்ன, இது எப்படி வந்தது, இந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய விரதங்கள், அதுக்கான பலன்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூட்டு தெய்வ களஞ்சியம் சென்று பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவபெருமானுடைய சுரூபங்கள் வந்து 64 சுரூபங்கள் உண்டு. இந்த 64 சுரூபங்களில் ரொம்ப முக்கியமான சுரூபம் வந்து நடராஜ சுரூபம். இந்த நடராஜ சுரூபம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு முறை தார்காவனத்தில் கூடிய முனிவர்கள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு எதிராக ஒரு யாகம் செய்கிறாங்க. அந்த யாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாகம் செய்கிறாங்க. அப்போ சுவாமி வந்து முடிவு பண்ணால் இவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் பிச்சாடனராக போய் பிச்சை கேட்குறாரு. அப்போது இதை கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய முனிப்பத்னி எல்லாமே சுவாமியோட அழகில் மயங்கி சுவாமி பின்னாடியே போயிடுறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட அந்த முனிவர்கள் எல்லாமே வந்து சுவாமி மேலே வந்து யாகத்திலிருந்து வரக்கூடிய மான், மலு, மதையானை, முயலகன், அக்னி ஜுவாலை இதெல்லாம் சுவாமிக்கு எதிராகவே ஏவி விடுறாங்க. சுவாமி வந்து இதெல்லாம் தடுத்தாட்கொண்டு யானையை வந்து கிழிச்சு கஜசம்கார மூர்த்தியாகி தன்னோட தோளில் வந்து சாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் மான் மடுவை வந்து தன்னோட எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அக்னி ஜுவாலையை கையில் வச்சுக்கிறாரு. முயலகன் மீது வந்து நின்று நர்த்தனம் ஆடிக்கிறாரு. இந்த சுரூபம் நடராஜ சுரூபத்தை பார்த்தோன்னே தான் அந்த முனிவர்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சி அவங்க வந்து அந்த யாகத்தை வந்து நிப்பாட்டுறாங்க. இதுதான் நடராஜ சுரூபத்திற்கான காரணம்.